அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வேட்டவலம் ஜமீன் மாளிகை அத்தனை ரம்யமாக காட்சியளித்துக் கொண்டிருந்தது. காலை வேலை என்பதால் மாளிகையில் எல்லோரும் சுறுசுறுப்பாக காணப்பட்டார்கள். ஜமீனுக்கே உரிய அலங்காரத்தோடு காட்சியளித்த மாளிகையின் வரவேற்பு கூடத்தில் போடப்பட்டிருந்த அழகான 2 ஆசனங்களில் ஒன்றில் ஜமீன்தார் அருணாச்சல வசந்த கிருஷ்ணவானதராய அப்பாசாமி பண்டாரியார் அமர்ந்திருந்தார். அவரது பார்வை யாரையோ எதிர்பார்த்திருப்பது போல கூடத்து வெளிவாசலை நோக்கி அடிக்கடி ஓடி திரும்பி வந்து கொண்டிருந்தது. ஆவலும் பதற்றமாக அவர் காணப்பட்டார். அப்படி இருந்த அந்த சூழ்நிலை விளையாட்டு சிறிது நேரமே நீடித்தது. ஆமாம், ஜமீன்தார் எதிர்பார்த்தபடியே அருளே வடிவாக வள்ளல் பெருமான் வேலாயுத முதலியாரோடு அங்கு வந்தார். அவர்களை கண்டதும் ஜமீன்தார் அவசரமாக எழுந்து எதிர்கொண்டு வந்து அகமும் முகமும் வளர, வாருங்கள் சுவாமி, வாருங்கள் ஐயா, இருவருக்கும் அடியனின் வணக்கம் என்று இருவரையும் ஒரு சேர வணங்கி வரவேற்றார். ஜமீன்தார், இந்த வேட்டவலம் ஜமீன் மாளிகைக்கு சுவாமிகள் எழுந்துள்ளிருப்பது எங்கள் பாக்கியம் என்று மகிழ்ந்தார். உடனே பெருமான், பெரும்புலவரே, இவர்தான் வேட்டவலம் ஜமீன்தார் அருணாச்சல வசந்த கிருஷ்ண வானதராய அப்பாசாமி பண்டாரியார் என்று ஜமீன்தாரை வேலாயுத முதலியாருக்கு அறிமுகப்படுத்தினார். ஜமீன்தாரே, இவர் எனது தலைமை மாணாக்கர், உபய கலாநிதி பெரும்புலவர் தொழுவூர் வேலாயுத முதலியார் என்று பெரும்புலவரை அவருக்கு அறிமுகப்படுத்தினார். பரஸ்பரம் அறிமுகமானதும் ஜமீன்தார் தங்கள் இருவரையும் ஒரு சேர தரிசித்ததில் பெருமகிழ்ச்சி சுவாமி, இப்படி இருவரும் ஆசனத்தில் அமர்ந்தள்ள வேண்டும் என்று வேண்டினார். பெருமான் மெல்ல நகைத்தார். பிறகு ஜமீன்தாரிடம், பண்டாரியாரே, இங்கே 2 ஆசனங்கள் இருக்கின்றன. தாங்கள் விரும்பிய ஆசனத்தில் நான் அமர்கின்றேன், மற்றதில் தாங்கள் அமரலாம் அல்லவா என்று கேட்டு அவர் நினைத்த ஆசனத்தில் பெருமான் அமர்ந்தார். பெருமான் சொன்னதும் செய்ததும் ஜமீன்தாரை திகப்படைய வைத்தன. அந்த காலத்தில் பயத்தால் அவர் உடம்பில் நடுக்கம் பரவியது. சுவாமி என்றபடி அப்படியே பெருமான் திருவடிகளில் நெடுங்கிடையாக விழுந்தார். வள்ளல் பெருமான் உடனே பதறி, எழுந்திருங்கள் பண்டாரியாரே, எழுந்திருங்கள் என்றார். ஜமீன்தார் கண்கலங்கி, சுவாமி, தங்கள் திருவடிகளில் என் தலைபட புண்ணியம் செய்தேன், தாங்கள் என்னை முதலில் மன்னித்தர வேண்டும் என்று வேண்டியபடி எழுந்து அடக்கத்தோடு நின்றார். ஜமீன்தாருக்கு தன் தவறை எண்ணி இன்னும் மனம் சமாதானமாகவில்லை. அவர் தழுதழுத்த குரலில், சுவாமி, தங்களின் பெருமை அறியாது தங்களை பரிசீலிக்க நினைத்தேன். அதற்காகவே இங்கு 2 ஆசனங்களை போட்டு வைத்தேன். நான் நினைத்த ஆசனத்தில் தாங்கள் அமர்ந்தருளினால் என்னை ஆட்கொள்ள வந்த தேவரீர் என்று தங்களை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்திருந்தேன் என்றார். வேலாயுத முதலியார் உடனே ஜமீன்தாரிடம் தங்களின் அழைப்பை ஏற்றே பெருமான் அடியேனையும் அழைத்து கொண்டு இங்கே வந்தார். இப்போது ஜமீன்தார் சுவாமிகளை பரிபூர்ணமாக உணர்ந்து கொண்டிருப்பார் என்று எண்ணுகின்றேன் என்றார். அதற்கு அவர், முற்றிலும் உணர்ந்து கொண்டேன் புலவர் ஐயா. இனி எனது ஞான குருவே சுவாமிகள் தான். பெருமானிடம் கட்டளைகளுக்கு பணி செய்து கிடப்பதே இனி என் வாழ்வின் லட்சியம். அதுவே என்றைக்கும் சங்கல்பம் என்றார். அவரது பேச்சில் அத்தனை உறுதி இருந்தது. அது கேட்டு, மகிழ்ச்சி ஜமீன்தாரே என்று தனது மகிழ்ச்சியை அவருக்கு தெரிவித்துக் கொண்ட வேலாயுத முதலியார் அங்கு வந்ததிலிருந்து தனக்கிருக்கும் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ள, அது சரி, நாங்கள் வரும்போது ஜமீன் ஆட்கள் ஆடுகளையும் கோழிகளையும் கொண்டு போவதை பார்த்தோம், எதற்கு என்று அறிந்து கொள்ளலாமா என்று கேட்டார். வேலாயுத முதலியார் அப்படி கேட்டதும் அவருடன் இருந்த வேதனை வெளிப்படத் தொடங்கியது. அவர், புலவரையா, எனக்கு 2 மனைவிகள், அவர்களால் எந்த சுகமும் இல்லை என்றார். அப்படியா? வேலாயுத முதலியார் கேள்வியில் வருத்தம் துணித்தது. ஆமாம், மூத்தவளை பிரம்மராட்சசனும் இளையவளை மகோதரமும் பிடித்து ஆட்டுவித்துக் கொண்டிருக்கின்றன. கண்கலங்கினார் ஜமீன்தார். பாவம்தான் என்று பச்சாதாபப்பட்ட வேலாயுத முதலியார், அதற்காக என்ன செய்தீர்கள் என்று அக்கறையோடு கேட்டார். மூத்தவளை இரும்பு சங்கிலியால் பிணைத்து உள்ளே அறையில் தூணில் கட்டி வைத்திருக்கின்றேன். இளையவள் மற்றொரு அறையில் படுக்கையாக கிடக்கின்றார். ஐயோ பாவம்,
இதென்ன கொடுமை என்று மனம் கலங்கி பதறினார் வேலாயுதன் முதலியார். இந்த கொடுமை தீர்வதற்காக தான் எங்கள் குலதெய்வம் காளி தேவிக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்று பூசாரி சொன்னார். அதுவரை எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டு ஜமீன்தாரின் இறங்கத்தக்க நிலைக்கு தம் வாட்டமுற்று அவர் மீது இரக்கம் கொண்டிருந்த வள்ளல் பெருமான் சட்டென்று குறுக்கிட்டு, அப்படி என்றால் என்று கேட்டார். அவரது குரலில் லேசான சினம் இருந்தது. ஜமீன்தார் அதை புரிந்து கொள்ளாமல் சாதாரணமாக காளி பூஜையில் பலி கொடுப்பதற்காகத்தான் ஜமீன் வேலைக்காரர்கள் அவற்றை கொண்டு போயிருக்கின்றார்கள் என்றார். ஜமீன்தார் அதை புரிந்து கொள்ளாமல் சாதாரணமாக காளி பூஜையில் பலி கொடுப்பதற்காகத்தான் அவற்றை எடுத்து போயிருக்கின்றார்கள் என்று சொன்னார். ஜமீன்தார் கூறியதை கேட்டதும் பெருமான் பதறிப்போனார். அவருக்கு பயத்தால் உடம்பு நடுங்கியது, நெஞ்சு வேதனையால் துடித்தது. அந்த நிலையோடு பெருமான், ஐயோ பண்டாரியாரே, தாங்கள் சொன்னதை கேட்டு என் உடம்பு நடுங்குகின்றது, மனம் பதபதைக்கின்றது என்று கதறி அவலப்பட்டார். பெருமானின் சொல்லும் செயலும் ஜமீன்தாருக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தின. தொடர்ந்து என்ன நடந்தது நாளை உரையில் பார்ப்போமா? அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.